ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 8 நாட்களுக்கான பலன் அப்படிங்கிறது கன்னி லக்னத்திற்கு இந்த பதிவில் பார்க்கலாம். நவம்பர் 15 முதல் நவம்பர் 22 வரை நம்முடைய கன்னியா லக்னத்திற்கு சந்திரன் போகக்கூடிய பாதையில் என்ன நட்சத்திரம், என்ன ராசி, அந்த ராசி நட்சத்திர அதிபதிகள் இருக்கின்ற இடங்களை வைத்து தினப்பலனாக இது சொல்லப்படுகிறது. நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை பரணி நட்சத்திரம், நமக்கு 8லேயே சந்திரன் போகிறார். மேசராசி நமக்கு 8வது ராசி, கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கணும். 8ஆம் இடம் அப்படின்னா தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை, ஞாபக மறதி, திடீர் அசௌகரியம், உடல் உபாதைகள் அப்படிங்கிறது. அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் சுக்கிரனும் வேறு 4ல் இருக்கார். அதனால் இன்றைக்கி எது செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செய்கிறது, முடிவெடுக்கிறது, மற்றும் வாகனத்தில் போகும்போது படபடப்பு பரபரப்பை குறைச்சி யாராவது ஒருத்தர் கம்பெனி கூட கூப்பிட்டு போகிறது, இது மாதிரி வச்சுக்கிறது நல்லது. பெண்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலையே பெண்கள்னால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள்னு எடுத்துக்கலாம். அல்லது நம்ம ஒரு வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல அவங்களால நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். 8ஆம் இடத்துல அவமானமும் இருக்குது. அதனால் இன்றைய நாள் பார்த்து இது பண்ணிக்கணும். நைட்டு 9:54 பரணி முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம். நவம்பர் 16 சனிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். அப்போ இன்றைக்கி கம்யூனிகேஷனுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் அரசு துறையில் இருக்கவங்க, அரசு வழி ஆதரவில் இருக்கவங்களுக்கு புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும். அதே இடமாற்றம் பண்ணுறவங்க, ஒரு இடம் பத்திரம் பதிவு பண்ணுறவங்க, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி புதுசாக ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். சிறு பிரயாணங்கள் அல்லது ஒரு யாத்திரை போகிறது, இது மாதிரியான பயணங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த நாள் தொடங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதாவது நமக்கு கட்டுறது, இடம் வாங்கிறது அப்படிங்கிறது நல்லா இல்லை. ஆனால் ஒரு விற்கிறது, இடம் மாற்றுறது, இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இதுதான் அந்த 3ஆம் இடத்தினுடைய தன்மை. அந்த வகையில் இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம். நவம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். முதல் நாள் சனிக்கிழமை 7:27 ரோகிணி தொடங்கிடுது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி மாலை 5:22 வரைக்கும் ரோகிணி இருக்குது. அப்போ இது நம்ம லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார் இல்லையா, ஹஸ்த நட்சத்திரம். இப்போ அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் கேது போயிட்டுருக்கார். அதனால் 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம்ங்கிறது தர்மஸ்தானம்னு சொல்கிறது. தர்மம் அப்படிங்கும்போது கோயிலுக்கு போகிறது, அல்லது பாசநேசத்தோடு பழகிறது, கருணையாக இருக்கிறது, பரிவாக இருக்கிறது, இரக்கம் காட்டுறது, ஒரு மாதிரி சாஃப்ட் நேச்சராக இது பண்ணிட்டு போகிறது. 9ஆம் இடம்னு எடுக்கும்போது ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில், காரியங்கள், குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தந்தை வர்க்கத்தை சார்ந்த நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி மனசுக்கு ஒரு இனிமையான நிகழ்வுகள் நடக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சேரும். மூத்த சகோதர நண்பர்கள் வழியிலையும் ஆதாயமாக இருக்கும். மாலை 5:22 மேலே ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சு மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்குது. அந்த 1, 2 பாதங்கள் இரவில் போயிடும். மறுநாள் திங்கக்கிழமை நவம்பர் 18 மிதுன ராசியில் உள்ள மிருகசிரீஷ நட்சத்திரமாக சந்திரன் 3, 4 பாதங்களுக்கு மாறிடுவார். அப்போ செவ்வாய் கிரகம் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால நல்ல நன்மைகள் நடக்கும். நண்பர்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆதாயம் எடுத்துக்கலாம். ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதர நண்பர்கள் வழியில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சிரமங்களை காட்டுது. நமக்கு வேலைக்கு நல்லாயிருக்கும், பண வரவுக்கு நல்லாயிருக்கும், தொழிலுக்கு நல்லாயிருக்கும். சிறப்பான நாள். நவம்பர் 19 செவ்வாய்க்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் 2:55 வரைக்கும் மதியம். முதல் நாள் திங்கக்கிழமை மதியம் 3:48 தொடங்கிடுது. நமக்கு ராகு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி நாள் நமக்கு புதிய நபர்கள் சந்திப்பு, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் நடத்துறது, கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள்,
அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், மிஷினரி சம்மந்தப்பட்டது, பப்ளிக் சர்வீஸு எல்லா வேலைக்குமே நல்லாயிருக்கும். அடிப்படையில் வந்து சனியும் ராகுவும் பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு நியூட்ரலாக போயிடும். ஒரு கெடுதல் இருந்தாலும் அதை தடுத்து கொண்டு போயிடும். நவம்பர் 20 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம். அதாவது முதல் நாள் செவ்வாய்க்கிழமை 2:55 மதியத்திலேயே இந்த புனர்பூசம் ஆரம்பிச்சிருது. 3 பாதங்கள் மிதுன ராசியில் இருக்கிறது வந்து நமக்கு முதல் செவ்வாய்க்கிழமையிலேயே முடிஞ்சிருது. அடுத்து 4ஆம் பாதம் வந்து கடகராசியில் இருக்கிறது புதன்கிழமை. அப்போ குரு வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். நன்மைகள் நடக்கும். நல்ல ஒரு பொழுதுபோக்கு, எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது, புது நபர்களை சந்திக்கிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட காரியங்கள், சுபகாரியங்கள், வீட்டில் வந்து ஒரு வரன் பார்க்குறது மாதிரி சுபகாரியங்கள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சிறப்பாக இருக்கும். கோவில் வழிபாடு சார்ந்த இறையருளுக்கும் நல்லாயிருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம் மதியம் 2:49க்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் தொடங்கிடுது. மறுநாள் வியாழக்கிழமை நவம்பர் 21 மதியம் 3:35 வரைக்கும் பூச நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் இருக்கார். இப்போ சந்திரனும் செவ்வாயும் சேர்றது சந்திர மங்கள யோகம். அப்போ அதனால் இன்றைக்கி வேலைக்கு நல்லாயிருக்கும். நம்ம தனியாக சில பதிவுகள் போட்டிருக்கிறோம். சூரியன், ராகு, செவ்வாய் இந்த 3ம் திரிகோண பார்வை பார்க்குது, சனி சாரத்தில் இருக்குது. அப்போ சனி சாரத்துக்கு இதெல்லாம் இந்த பாவங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தடை பண்ணாலும் நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கும்ன்ட்டு கன்னியா லக்னத்தை பதிவுலேயே போட்டிருக்கேன். அதனால் இந்த நாளில் வந்து உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள், தொழில் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டால் தந்தை வர்க்கம், அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்னு எடுத்துக்கலாம். ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புது நபர்கள், வெளிநாட்டு நபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாட்டன் வர்க்கத்தை சார்ந்த ஒரு நன்மைகள். செவ்வாயின்னு எடுத்துட்டால் நமக்கு ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள், இது சார்ந்த வகையில் நமக்கு இதாக இருக்கும். மெயினாக வந்து உறவை விட தொழிலுக்கு நல்லாயிருக்கு. இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே தொழிலுக்கும் ஒரு கௌரவத்துக்கும் ப்ரொமோஷனுக்கும் பண வரவுக்கும் நல்ல நாளாக இருக்குது. இந்த வியாழக்கிழமை நவம்பர் 21 மதியம் 3:35க்கு மேலே ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குறது, புதனுடைய நட்சத்திரம். மறுநாள் நவம்பர் 22 வெள்ளிக்கிழமை மாலை 5:09 வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது, புதனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னாதிபதியே புதன் தான். 3ஆம் வீட்டில் இருக்கார். 3ஆம் இடங்கிறது என்ன? ஒரு தைரியம், நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துதல், இது மாதிரி இடம் மாறுறது, வீடு மாறுறது, ஒரு ஊர் விட்டு ஒரு ஊர் பிரயாணம் போயிட்டு வர்றது, சிறு பிரயாணங்கள், உள்ளூருக்குள்ளேயே ஒரு நபரை போய் புதுசாக சந்திக்கிறது, கம்யூனிகேஷன், ப்ராஜெக்டு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அக்ரிமெண்ட்டு போடுறது, விசா மாதிரி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்குறது, இதை எல்லாத்துக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். மெயினாக கமிஷன்ஸ், ஏஜென்சிஸ் வகையில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கம்ப்யூட்டர் துறை, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, டீச்சராக இருக்கவங்க உங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். விளையாட்டில் இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வகையில் கன்னியா லக்னத்தினுடைய 8 நாள் பலனை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.